நெல்லை இரட்டை கொலை சம்பவத்துல மேலும் 2 பேர்கிட்ட விசாரணை நடத்துறதா போலீஸ் தகவல் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ராமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. ராமசுந்தரம், இப்ப இந்த சம்பவத்துல மொத்தம் எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது? ஏற்கனவே 5 பேர்கிட்ட விசாரணை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்ப மேலும் இந்த 2 பேர் எதன் அடிப்படையில சேர்க்கப்பட்டிருக்காங்க? அதாவது மூலச்சி பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து தனது 2 மகன்களோடு போகும்போதுதான் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றது. அதுல 2வது மகனும் காளிமுத்துவும் உயிரிழந்தார்கள். அந்த கொலை சம்பவத்திலிருந்து தப்பிய அந்த 15 வயது சிறுவன் அளித்த புகாரின் அடிப்படையில, அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீசார் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சொன்ன அடையாளத்தின் அடிப்படையில 11 பேர் பெயரும் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை 9 தனிப்படை அமைக்கப்பட்டு மாவட்ட போலீசார் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது 7 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை பல்வேறு கோணங்கள்ல நடந்து வருகிறது. காலையில 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்ட சூழல்ல தற்போது கூடுதலாக 2 பேர் என மொத்தம் 7 பேரிடம் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தனிப்படை போலீசார் பல்வேறு தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது கொலை சம்பவத்துல ஈடுபட்ட நபர்கள் இருசக்கர வாகனத்துல வந்ததா தான் இந்த குற்றவாளிகள் கொலை சம்பவத்திலிருந்து தப்பித்த நபர் ஒரு புகார் தெரிவித்திருந்தார். அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தது யார், அந்த வாகனத்தினுடைய நம்பர்கள் என்ன என்பது குறித்தான அந்த தேடுதல் வேட்டையில ஒருபுறம் சிசிடிவி கேமரா காட்சிகளோட சேர்ந்து அந்த தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்த தடயங்களை சேகரித்த அதிகாரிகள் அதை ஆய்வுக்குட்படுத்தி அந்த கைரேகை உள்ளிட்டவைகளை சோதனை செய்யக்கூடிய பணியிலும் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது தடயம் சேகரிக்கக்கூடிய பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த மாலைக்குள்ள இந்த சம்பவத்தினுடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட காவல்துறை தரப்புல உறுதிப்பட சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான பணிகள் தான் தீவிரமாக நடந்திருக்கிறது. மாலைக்குள்ள அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனதான் காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.